Hello friends, this is Manju Khanna from Easy English in Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கான இங்கிலீஷ் சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் விஷஸ். ஐ விஷ் யூ ஆல் சக்சஸ் இன் யோர் லைஃப். இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடிப்படை ஆங்கில வாக்கியங்கள் பேசிக் சென்டென்சஸ் ஃபார் நியூ ஜாப். அதாவது நம்ம புது வேலைக்கு சேர போறோம், இல்ல போக போறோம், இல்ல இப்பதான் சேர்ந்திருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரியான சென்டென்சஸ் உங்களுக்கு தெரிஞ்சா அந்த வேலையை உங்களுக்கு செய்யறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஹாய் ரணதீர், நைஸ் டு மீட் யூ. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ தான் நீங்கள் போறீங்க ஆஃபீஸ்க்குள்ள அப்படின்னா யாரோ ஒரு பர்சனை மீட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட நேமை சொல்லி நைஸ் டு மீட் யூ, உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஹாய் ரணதீர், நைஸ் டு மீட் யூ. ஐ எம் ஸ்டில் லேர்னிங் இங்கிலீஷ், ஸோ ப்ளீஸ் ஸ்பீக் ஸ்லோலி. ஸோ வந்து நான் வந்து இன்னும் கத்துக்கிட்டு இருக்கேன் இங்கிலீஷு. அதனால வந்து கொஞ்சம் தயவு செய்து மெதுவா பேசுங்க. சிலர் வந்து ஆஃபீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வேகமா இங்கிலீஷ் பேசுவாங்க. அப்ப வந்து புரிய கஷ்டமா இருக்கும். ஸோ இப்பதான் நான் வந்து இங்கிலீஷ் இன்னும் கத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ அதனால மெதுவா பேசுங்க. ஐ எம் ஸ்டில் லேர்னிங் இங்கிலீஷ், ஸோ ப்ளீஸ் ஸ்பீக் ஸ்லோலி. நெக்ஸ்ட், ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஹியர், ஐ எம் த நியூ அக்கவுண்டன்ட். ஸோ நான் இப்பதான் வந்து புதுசா வேலைக்கு சேர்ந்தேன். ஐ எம் த நியூ அக்கவுண்டன்ட். நான் வந்து ஒரு புது அக்கவுண்டன்ட் இங்க அப்படிங்கறத வந்து நம்ம இப்படி சொல்லியிருக்கோம். ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஹியர், ஐ எம் த நியூ அக்கவுண்டன்ட். ஐ எம் ஒர்க்கிங் இன் த ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், வாட் டு யூ டூ ஹியர். ஸோ வந்து நான் வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்கிறேன், நீங்க இங்க என்ன பண்றீங்க. ஸோ நம்ம ஆப்போசிட்ல இருக்கிற யார்கிட்டயாச்சும் கேட்போம் இல்லையா, அப்போ வந்து இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ நம்ம எந்த வேலையை செய்கிறோமோ அங்க வந்து அந்த இது வேலையை ப்ரொஃபஷனை போட்டுட்டு நம்ம கேள்வி கேட்கலாம். ஐ எம் ஒர்க்கிங் இன் த ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், வாட் டு யூ டூ ஹியர். அடுத்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹவ் லாங் ஹேவ் யூ பீன் ஒர்க்கிங் ஹியர். நீங்க எவ்வளோ நாளா இங்க வந்து வேலை செய்றீங்க அப்படிங்கிறத நம்ம இந்த மாதிரி தான் சென்டென்ஸ்ல கேட்கணும். ஹவ் லாங் ஹேவ் யூ பீன் ஒர்க்கிங் ஹியர். ஹவ் வாஸ் யுவர் வீக்கெண்ட். உங்களோட வீக்கெண்ட் வந்து எப்படி இருந்தது, அதாவது எப்படி போனது. இது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லியிருக்கோம். ஹவ் வாஸ். வேர் கேன் ஐ ஃபைண்ட் த காஃபி மேக்கர். நான் வந்து காஃபி மேக்கரை எங்க இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்போம். ஆஃபீஸ்ல வந்து காஃபி பிரேக் டைம்ல எல்லாம் போகும்போது எங்க வந்து காஃபி இருக்கோ, காஃபி ஷாப், காஃபி மேக்கர் அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி சொல்லலாம். வேர் கேன் ஐ ஃபைண்ட் த காஃபி மேக்கர். வேர் ஆர் வி மீட்டிங். மீட்டிங்கு போறோம்னா நம்ம எங்க மீட் பண்ண போறோம் அப்படிங்கறத வந்து இப்படி சொல்லலாம். வேர் ஆர் வி மீட்டிங். வேர் கேன் ஐ லீவ் திஸ். ஸோ வந்து ஒரு பொருளை வந்து எங்கேயாச்சும் வைக்கணும் அப்படின்னா அப்போ வந்து இந்த மாதிரி சென்டென்சஸ் கேட்கலாம். இப்போ வந்து செப்பல் வெளியே விடுறது எங்க விடுறது, இல்லை ஆஃபீஸில் ஃபைல் ஏதாச்சும் எங்க வைக்கணும் அப்படிங்கிறத வந்து வேர் கேன் ஐ லீவ் திஸ் அப்படின்னு கேட்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, கேன் யூ ப்ளீஸ் ஸ்பீக் அப். எக்ஸ்கியூஸ் மீ, தயவு செஞ்சு கேன் யூ ப்ளீஸ் ஸ்பீக் அப் அப்படின்னா உங்களால வந்து கொஞ்சம் வந்து சத்தமா பேச முடியுமா. ஸ்பீக் அப் அப்படிங்கிறது ரொம்ப லோ வாய்ஸ்ல கேட்கும் இல்லையா, அப்போ வந்து நம்ம ஸ்பீக் அப் அப்படின்னா கொஞ்சம் வந்து சத்தமா பேசுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, கேன் யூ ப்ளீஸ் ஸ்பீக் அப். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ், கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் இட். இது வந்து எனக்கு புரியல, உங்களால வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா. ஸோ ஏதோ ஒரு விஷயம் நமக்கு புரியல அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சொல்லலாம். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ், கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் இட். நெக்ஸ்ட், லெட் மீ சி இஃப் ஐ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். அப்படி கேட்ட விஷயத்த வந்து லெட் மீ சி, நம்ம பார்க்கலாம், இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேனா என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ வந்து இந்த மாதிரி சென்டென்சஸ் சொல்லலாம். லெட் மீ சி இஃப் ஐ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஐம் ஹேவிங் ட்ரபிள் வித் பிரிண்டர், டு யூ நோ ஹூ கேன் ஹெல்ப் மீ. ஸோ என்னோட பிரிண்டர்ல வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. உங்களுக்கு வந்து யாராச்சும் தெரியுமா இதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு, இல்ல இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு அப்படியெல்லாம் நம்ம சொல்வோம் இல்லையா. இல்ல யார்கிட்ட போனா இது வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஐ எம் ஹேவிங் ட்ரபிள் வித் பிரிண்டர், டு யூ நோ ஹூ கேன் ஹெல்ப் மீ. கேன் யூ ப்ளீஸ் ரிப்பீட் தட். உங்களால வந்து மறுபடியும் சொல்ல முடியுமா. ஏதோ ஒண்ணு வந்து சொல்லும்போது நம்மளுக்கு சரியா கேட்கல, இல்ல புரியல அப்படின்னா அப்போ வந்து நம்ம கேன் யூ ப்ளீஸ் ரிப்பீட் தட். ஸோ அதை வந்து உங்களால மறுபடியும் சொல்ல முடியுமா அப்படிங்கறத நம்ம இப்படி சொல்லிக்கலாம்.
ஸோ இதான் வந்து இன்னைக்கு பார்த்த நியூ சென்டென்சஸ், அதாவது பிகினர்ஸ்க்காக நியூ ஜாப்க்கு போறவங்களுக்காக சென்டென்சஸ். இந்த மாதிரியான சென்டென்சஸ் நீங்க தினமும் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன சூஸ் பண்ணுங்க. நீங்க ஆல் சூஸ் பண்ணா தான் நாங்க அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். So once again, I wish you all the very best and we hope for the best new year. Okay, thank you for watching this video.